எல்லாருமே இஎம்ஐ கட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இனிமேலும் இது ரொம்ப கஷ்டமாக போகுதாம். சேலரி வருது, ஆனால் பேங்க் அக்கவுண்ட்டில் நிற்காம ஓடுது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய செயின் ரியாக்ஷன் இருக்குது. உலகத்தில் எங்கேயாவது எப்பயாவது ஏதாவது ஒரு வாரோ இல்லை கோவிட் மாதிரி ஒரு கிரைசிஸோ வந்துச்சுன்னா அது டைரெக்டாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும். இது இன்டர்நேஷ்னல்னால் எப்படி இப்போது ஆயிலுக்காக ஆயில் விலை ஏறினோடனே இப்போ இது எல்லாமே எப்படி ஒரு விலையெல்லாம் ஏறுதோ, ஸோ இது ஆனாவே அடுத்தது என்னன்னா இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம். ஸோ இன்ஃப்ளேஷன்ல இருந்து ஆப்வியஸ்லி அடுத்த ஸ்டெப்பே அது பெட்ரோல்ல தான் போய் கை வைக்கும். பெட்ரோல் விலை ஏறினாவே அடுத்தது பெட்ரோல்ல இருந்து வாங்குற நம்ம மளிகை சாமான்ல இருந்து எல்லா பருப்பு வகைகள், ஆனியன்ஸ்ல இருந்து எல்லாமே ஏறுமா. ஸோ இது அடுத்த தேர்ட் ஸ்டெப் எங்க போய் நிற்கும்னா பேங்க். ஸோ பேங்க்ல நம்ம வாங்கியிருக்கிற அந்த லோன்ஸ் அமௌண்ட் எல்லாரோட இன்ட்ரெஸ்ட்டும் ஏறும். பேங்கோட வட்டி சிஸ்டம்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ஏறுனா அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பே எங்க வரும்னா நம்ம வாங்குற அந்த இஎம்ஐல இன்ட்ரெஸ்ட் ஏறும். ஆனா என்னதான் பார்த்தாலும் நம்மளோட சேலரி வந்து ஸ்டாக்னண்டா அப்படியே நிற்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு 25,000 ரூபாய் சேலரின்னு வச்சுங்களேன், அதுல ஒரு 18,000 ரூபாய் நீங்க இஎம்ஐக்கே கட்ட வேண்டியதா இருந்திருக்கும். ஆனா இனிமேல் எப்படி இருக்கும்னா அந்த 25,000 ரூபாய் அப்படியே தான் இருக்கும். ஆனா நீங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு 21,500 ரூபாய் இஎம்ஐ கட்ட வேண்டியதா இருக்கும். இப்போ உங்க சேவிங்ஸ் எல்லாமே இந்த இஎம்ஐக்கே போய் சேர்ந்துருமா. ஸோ எக்கச்சக்கமான ஒரு ப்ரெஷர்ல இருக்கும், செம்மையான ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கும். இது வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியாவே போயிடுமோ அப்படின்ற ஒரு, இப்படியே இது போச்சுன்னா லோன் நம்ம வாங்கினதை வந்து மாசம் மாசம் பெனால்ட்டி இல்லாம அதை வேற கடா கட்டிட்டு வரணும். இது இல்லாம இவன் ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, இவனுங்க வந்து இவன் சிபில் ஸ்கோரை வந்து அடி வாங்காத மாதிரி பாத்துக்கணும். இது அடி வாங்குச்சுன்னா ஃபியூச்சர்ல நம்மளுக்கு வேற எங்கன்னா லோன் கிடைக்கிறதுக்கான தடங்களே இவன் தான் முதல்ல பண்றான். இந்த குளோபல் கிரைசிஸ்னால எங்கேயோ நடக்கிற ஒரு பிரச்சனை அது நேரா வந்து இப்ப நம்மளோட பாக்கெட்ல கை வைக்கிற மாதிரி ஆகுது. சின்ன சின்ன இஎம்ஐ இருந்தாலும் சரி, இல்ல பெரிய பெரிய இஎம்ஐ இருந்தாலும் சரி, இப்ப அதுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் ஏன் ப்ரோ இப்ப சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா. இந்த April 1, 2026க்கு அப்புறமா யாராவது இஎம்ஐ வாங்கினீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு இஎம்ஐ வாங்குங்க. ஏன்னா இதுக்கப்புறமா இஎம்ஐயோட பெர்சன்டேஜ் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட சேலரி ஏறுதா அப்படின்னா அதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான். இஎம்ஐல தான் நிறைய பேருக்கு வாழ்க்கையை ஓடுது ப்ரோன்ற மாதிரி கேக்குது எனக்கு. பட் இதை அவாய்ட் பண்ணாம நம்மளால ரன் பண்ண முடியுமான்றது அதுவும் ஒரு சின்ன கேள்விக்குறியா தான் இருக்கு. சரி, ஓகே.